2024 ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் போட்டிகளின் பொழுது மழை பெய்தால் போட்டி கைவிடப்படுமா என்ற கேள்வி பலருக்குமே இருந்து வந்திருக்கு. அதாவது 2024 ஐபிஎல் தொடர் முதல் பிளே ஆஃப் சுற்றுக்கான விதிகளில் சில மாற்றங்களை செய்திருக்கிறாங்க பிசிசிஐ. அதாவது அதன்படி போட்டிகளின் பொழுது மழை பெய்தால் முதலில் கூடுதல் கால அவகாசம் அளிக்கப்படும், இரண்டாவதாக ரிசர்வ் நாளில் போட்டியை நடத்தலாம் என்றும் அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது ஒரு பிளே ஆஃப் போட்டி மழையால் தடைபட்டு நிர்ணயிக்கப்பட்ட போட்டி நேரத்தை விட 2 மணி நேரம் கூடுதலாக அளிக்கப்படும். அந்த நேரத்திற்குள் பார்த்தீங்கன்னா போட்டியை நடத்தி முடிக்கலாம். மேலும் லீக் சுற்று போட்டிகளின் பொழுது மழை பெய்யும் பட்சத்தில் 1 மணி நேரம் மட்டுமே கூடுதலாக கொடுக்கப்படும். ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு இந்த ஆண்டு முதல் 2 மணி நேரம் வரை கூடுதல் நேரமும் கொடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. இறுதிப் போட்டிக்கு இந்த விதி பொருந்தும். மேலும் மழையால் தடைபடும் பிளே ஆஃப் போட்டிகளின் பொழுது 2 மணி நேரம் கூடுதலாக கால அவகாசத்திலுமே போட்டியை முடிக்க முடியவில்லை என்றால் ரிசர்வ் நாளான மறுநாள் போட்டியை நடத்தலாம். ஒவ்வொரு பிளே ஆஃப் போட்டியும் ரிசர்வ் நாளில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டி நாள் மற்றும் ரிசர்வ் நாள் என 2 நாட்களிலுமே மழையால் போட்டியை நடத்தி முடிக்க முடியவில்லை என்றால் புள்ளிப்பட்டியலில் எந்த அணி முன்னிலை பெற்று இருந்ததோ அதனுடைய அடிப்படையில் அந்த அணி வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போட்டியினால் சூப்பர் ஓவர் நடத்தப்படும். சூப்பர் ஓவருக்கு டை ஆனால் அல்லது கூடுதல் நேரத்தின் காரணமாக நடத்தி முடிக்க முடியவில்லை என்றால் புள்ளிப்பட்டியலில் எந்த அணி முன்னிலை இருந்ததோ அந்த அணி வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படும். இந்த விதிகள் அனைத்துமே இறுதிப் போட்டிக்கும் பொருந்தும். மேலும் முன்பு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு மட்டுமே ரிசர்வ் நாள் இருந்தது. இந்த ஆண்டு முதல் பிளே ஆஃப் போட்டிகளும் அதை அமலப்படுத்தியிருக்கிறது பிசிசிஐ.